அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 10 ஒரு பொலிட்டிக்கல் பேனர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பேனரு. இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் எப்பவும் உள்ள டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்த பேனர் எப்படி டிசைன் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், நியூ ஃபைலு. ஃபைல் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் என்ன அழுத்தி நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். விட்த்து 20, ஹைட்டு 10, 300 ரெசல்யூஷன், RGB மோடு. ஓகேங்களா? நம்ம இப்போவும் போல் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம். F7 அழுத்தினீங்கன்னா லேயர் பலட் ஓப்பன் ஆகும். அதை இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த லேயரை பேக்ரவுண்டை மொத்தமாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த ஃபைலில் இம்போர்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் T ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு சென்டராக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, சென்டராக இருக்குது. அடுத்தது தலைவர்கள் படம் எல்லாத்தையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி மொத்தமாக காப்பி பண்ணிக்கிறேன். மொத்தமாக இப்போ நம்ம காப்பி பண்ணி மொத்தமாக லிங்க் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த லேயரை பேக் கொண்டு போயிடுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். இப்படி நம்ம சென்டராக வச்சிடலாம். அப்படி இங்கே பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்துடும். பேனரை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்க படத்தை இங்கே கார்னரில் வச்சுக்கலாம். அடுத்து இவங்க தலைவர்கள் படத்தை நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறேன். இன்னொன்றா செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதேமாதிரி கீழே உள்ள ஃபோட்டோவும் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். லிங்க் பண்ணி நம்ம இந்த கார்னரில் வச்சுக்கலாம். இந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது இந்த டைட்டிலு ப்ளஸ் இந்த டெக்ஸ்ட்டு, அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பேர், அந்த இடம், மண்டபம், அது எல்லாத்தையும் நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி நான் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை நம்ம எடுத்து நம்ம இப்படி இந்த சைஸில் வச்சுக்கலாம். சென்ட்ரா இந்த நேமு இதெல்லாம் கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இங்கே லைட்டாக ஒரு ஒயிட் ஷேடோ ஒன்று கொடுக்கலாம். ஒயிட் ஷேடோ இந்த லேயரில் போயிட்டு இந்த ஒயிட் ஷேடோ இருக்குது, இதை மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இப்போ செட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் மைனஸ் எடுத்து நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அப்புறம் மேலே யாரோட தலைவர்கள், அவங்க தலைவரோட அவங்க நேமு, அவங்க என்ன பொசிஷன்னு, அந்த கண்டென்ட்டை கொண்டு நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கிட்டு மேலே வச்சுக்குவோம். இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் கீழே இந்த பேனர் அடிக்கிறவங்க, அவங்க நேமு, அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்களோ அந்த பொறுப்பு எல்லாத்தையும் நான் லிங்க் பண்ணிக்கிறேன்.
ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் மொத்தமாக லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணி இப்போ நம்ம சென்டராக கொண்டு வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ மட்டும் ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போய்க்கலாம். இந்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு. ஓகே, அதேமாதிரி அவங்க நேமை மறைஞ்சிருக்கு. அவங்க நேமையும் மேலே கொண்டு வந்துடுறேன். ஷிஃப்டிங் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். கீழே அவங்க அந்த பொறுப்பு அதையும் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் அழுத்தி நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். இப்போது அந்த நேமை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வைக்கும் போது அவங்க கீழே நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுற இந்த ஃபோட்டோலெலாம் எதுவும் டச் ஆகாமல் பார்த்துங்க. ஏன்னா அப்புறம் அந்த வேர்டு அப்புறம் அந்த டிஎம்கேயோட ஃப்ளாகு, இந்த ஃப்ளாகு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம இப்படி செட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம நேமையும் மேலே கொண்டு வந்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு 20க்கு 10 பேனர் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட். இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் டெலகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.